வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. இப்போ சமீபத்தில் நீலகிரி மாவட்டத்தினுடைய எம்பி ஆர் ராசா நேர்காணல் சொல்கிறாரு, என்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு கார் இருக்குது, என்கிட்ட பெரிய பங்களா இருக்குது, ஆனால் என்னுடைய சாதி மறையலன்றாரு. ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு இன்டர்வியூவில் என்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு கார் உங்களுக்கு இப்போ அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் கார் இருக்குது, உங்களுக்கு உறுத்துது. சமூக சேவை செய்ய வந்தவருங்க எப்படிங்க 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சுக்க முடியும்? அதெல்லாம் நீங்கள் எப்படி திமுக காரங்கிட்ட கேட்க கூடாது, எந்த கட்சிக்காரங்கிட்டையுமே கேட்க முடியாது. 1 கோடி ரூபாய் காரை அவர் விலையை குறைச்சி சொல்லியிருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. அது எத்தனை கோடியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் 19 ஒரு ஊடகத்தில் சொல்கிறார். அது இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாருன்னு வைங்களேன். இப்போ அது கண்டென்ட் கிடையாது. அவர்கிட்ட 1 கோடி கார் இருக்குது, 10 கோடி கார் இருக்குது. அதெல்லாம் அவர் ஒரு அதிகார மையத்தில் இருக்கார், மக்கள் சேவைக்கு வந்தார். இவர்கிட்ட இவ்வளோ வருமானம் எப்படி வந்தது, எப்படி இந்த கார் வாங்க முடிஞ்சது, அதெல்லாம் ஒரு தனி ட்ராக்கு. இப்போ அதில் அவர் வேறு சில விஷயங்கள் சொல்கிறார். 1 கோடி ரூபா கார் இருக்குது, பெரிய வீடு பங்களா இருக்குது, ஏன் சாதி மாறிடுமான்னு கேட்காரு. இந்த கேள்வியை முதல்ல திராவிட அரசியல் தமிழர்கள்ட்டையோ அல்லது இந்த சாதி சார்ந்த விஷயங்கள்ட்டையோ அது விதைத்த தவறான ஒரு அரசியல் நான் நினைக்கிறேன். எதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் சாதி இந்த இது மாறணும்? இது ஒரு உளவியல் தாழ்வு மனநிலையிலேருந்து வர்ற வார்த்தை. எதுக்கு அப்போ நான் இது வந்துட்டால் சாதி ஒழிஞ்சிட்டா எனக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா? நானும் நீயும் சமம்னா, தமிழர்கள்லாம் ஒன்றுன்னா பொண்ணு கொடுத்துருவாங்களா? அந்த சாதிக்காரன் பொண்ணு எதுக்கு பொண்ணு கொடுக்கணும்? முதல்ல ஓன் சாதிக்காரன் உனக்கு பொண்ணு கொடுப்பானா? இந்த கேள்வியே மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். அட்டவணை பிரிவினர் உளவியலில் இவர்கள் இந்த திராவிட அரசியல் சாதி ஒழிக்க போகிறேன்னு பேசுகிற அரசியல் இருக்குல்ல, அது மீண்டும் மீண்டும் தாழ்வு மனப்பான்மையை விதைச்சிக்கிட்டே இருக்குது. எதுக்கு அவங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்? நீங்கள் படிச்சியா, நீ நல்ல ஒரு உயர்நிலைக்கு போனியா, பொண்ணுகள் தேடி வருவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. இன்னொரு சாதாரணமாக கல்யாணம் பண்ண இல்லையா? ஒரு எஸ்சி பையன் பிசி பிள்ளை கல்யாணம் பண்ணல, ஒரு பிசி பையன் எம்பிசி பிள்ளையை கல்யாணம் பண்ண இல்லையா, ஒரு எஸ்சி பையன் ஓசி பிள்ளையை கல்யாணம் பண்ணி வாழ இல்லையா? இயல்பாக காதல் திருமணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அரசியல் பேசுகிறவங்க இருக்காங்களே, இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. மீண்டும் மீண்டும் இவர்கள்லாம் இந்த இது தலித்து, அதனால் இவர்களுக்கு பொண்ணு கொடுக்கவில்லை. எவ்வளோ வேறு தலித்துங்கிற வார்த்தையை முதல்ல தவறான தமிழ்நாட்டில் அந்த அரசியலேருந்து அது தடை செய்யப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையும் பயன்படுத்தவே கூடாது. ஆனால் அந்த வார்த்தையை இன்டர்நேஷனல் டெர்மினாலஜின்றாங்க. இல்லை, அதை பயன்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தையால் என்ன இது பிரயோஜனம்? என்ன மேலே வந்திருக்கீங்க? அது நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்க்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கே தவிர்த்துட்டு அதில் என்ன மேலே வந்துட்டீங்க? நீங்கள் ஒரு சமூகத்தை மேலே கொண்டு வரணுங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அரசியல் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் உளவியல் ரீதியாகவும் விடுதலை அடைகிறது தான் உண்மையான சமூக மேம்பாடு. ஆனால் உங்கள்கிட்ட அவர் ராஜா கிட்ட 1 கோடி ரூபா கார் இருக்குது, பெரிய பங்களா இருக்குது. ஆனாலும் அவர் மனநலவில் அவர் தன்னை உயர்வாக கருதவே இல்லை. தன்னை உயர்வாக கருதாத வரைக்கும் அவருக்கு சாதிய விடுதலை சாத்தியமாக. எதுக்கு அவர் சாதிய இதாகணும்? அவருக்கு அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியல. அவர் பொதுவாக அட்டவணை பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார். அட்டவணை பிரிவில் பல 100க்கு மேலே சாதி இருந்துச்சு. அது குறைஞ்சி இப்போ 76 கிட்ட இருக்குன்னு வைங்களேன். அதில் எந்த பிரிவுன்னு எனக்கு தெரியாது, நமக்கு அது அவசியம் இல்லை. அதனால தான் மாற்றி தொகுதி கொடுத்தோம். இல்லை, இப்போ அவர் முதல்ல இந்த கேள்வியை அவர் கேட்குறத விட அவர் கட்சிக்காரங்கிட்ட கேட்கணும். எதுக்கு என்ன இந்த தொகுதியிலேருந்து வேறு தொகுதிக்கு மாற்றுறீங்க? இது மாறின உடனே தனித்தொகுதியை தேர்ந்தெடுத்து ஏன் அவர் அதே ஏற்கனவே போட்டிட்ட தொகுதியிலே நிற்க வேண்டியது என்ன? சொந்த தொகுதியிலே நிற்க வேண்டியது என்ன? ஏன் அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க? ஏன் அப்போ அந்த கேள்வி ஏன் திமுக தலைமையிட்ட கேட்க வேண்டாம்? ஏங்க, நம்ம தான் பெரியார் கையை பிடிச்சி வளர்ந்தோம், காலை பிடிச்சி வளர்ந்தோம், மண்ணில் நடந்தோம். இது பெரியார் மண்ணா வேற புத்து மண் மாதிரி கட்டி வச்சு விட்டோம். அப்போ சாதித்தமாக உழைச்சிட்டோம்ல. திமுக காரன்லாம் சொல்ல வேண்டியதானே, ஆர் ஆசா எந்த தொகுதியில் நின்னாலும் ஓட்டு போடுங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் செய்ய முடியல? எதுக்கு டக்குன்னு ஆர் ஆசா இது தனி தொகுதி மாறினோன்னா அதில் வேற ஒரு தனி தொகுதிகளுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க? கேவலமாக இல்லை? இந்த உளவியல் தான், இதுதான் கேவலம். இப்படி மீண்டும் மீண்டும் ஏன் நீங்கள் அட்டவணை பிரிவினர் இந்த உளவியலுக்குள்ளே சிக்கிறீங்க? இந்த உளவியலில் இந்த மேலே இருக்கிறவங்க இவர்கள் காணாதுன்ட்டு இவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக அடுத்த தலைமுறைக்கும் இதை உருவாக்குறாங்க. மீண்டும் மீண்டும் அவன் உளவியல் ரீதியாக மேலே வரணும். உன்னை விட இந்த வகையில் அம்பேத்கர் சொன்னது என்ன? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு எவனும் அடிமை இல்லை, அவ்வளோதானே? அதென்ன உருவாக்கணும் நீங்கள் உளவியலாம்? அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் அந்த மக்கள்கிட்ட உளவியல் தாழ்வு அரசியலை பேசிக்கிட்டே இருக்கீங்க. டேய், நல்லா படி, நல்லா மேலே வா, உயர்ந்த பொறுப்புக்கு போ, அரசியலில் அதிகாரத்துக்கு வா, நல்ல பதவியில் உட்காரு, அரசு அலுவலகங்களில் வேலைக்கு பேசுறாரு, கெத்தாரு, கம்பீரமாரு. அவன் மதிச்சா மதி, அவன் வணக்கம் சொன்னால் வணக்கம்னு சொல்லு. நீ அவன் கையை வாங்கினாலும் பதில் கையை வாங்கு, ஆட்டோமேட்டிக்காக நின்றும், சமமாயிரும்.
சமத்துவம் வந்துடும். அதை தான் சொல்கிறார் திரும்ப. ஆனால் வன்முறைன்றீங்க. எது திரும்ப அதை பேசலையே, திரும்ப அந்த விஷயத்தை பேசி அது ஆரம்பகால அரசியல். திரும்ப அவர்கள் பேசியது ஆரம்பகால அரசியல். அதுக்காக வன்முறை சொல்ல. இப்போ நம்ம சொல்கிற பொருள் வந்து வன்முறை தூண்டுறது கிடையாது. ஒரு சக மனிதனை சக மனிதனாக மதிக்கிறதுக்கான எதிர்வினை சொல்லது. நம்ம அதுக்காக நீ ஸ்ட்ராங்கா இருக்கு, உளவியல் ரீதியா ஸ்ட்ராங்கா இரு. மீண்டும் மீண்டும் எதுக்கு? ஏப்பா நீ என்ன அண்ணன் சொன்னா நான் உன்னை அண்ணன் சொல்லுவேன், நீ என்ன வெண்ணன்னு சொன்னா நான் உன்னை வெண்ணன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். இதை தனி கற்றுக் கொடுக்கணும். மீதி அதை உருவாக்காது. முதல்ல வார்த்தைகளில் கவனிங்க. இந்த வார்த்தைகள் அரசியல் கூட இவர்களுக்கு வந்து இத்தனை வருஷமா அரசியல் பண்றாங்க. திராவிட அரசியலுடைய நுணுக்கமான அரசியல் சொல்றேன். இப்போ பிசி அப்படிங்கிறது பேக்வர்ட் கேட்டகரி, எம்பிசி அப்படிங்கிறது மோஸ்ட் பேக்வர்ட் கேட்டகரி, ஜெனரலுக்கு வந்து ஓசி ஓப்பன் கேட்டகரி. இதெல்லாம் வந்து கரெக்டாக பொதுப்பிரிவு, ஓப்பன் கேட்டகரியை பொதுப்பிரிவுன்னு மொழிபெயர்க்க தெரியுது. பிசியை பேக்வர்ட் கேட்டகரியை வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மொழிபெயர்க்க தெரியுது. எம்பிசியை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மொழிபெயர்க்க தெரியுது. எஸ்சி அப்படிங்கிறது ஷெட்யூல் கேட்டகரி, அட்டவணை பிரிவினர், அட்டவணை வகைப்படுத்தப்பட்ட பிரிவினர், இப்படி ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும். அதை ஏன் நீ வந்து ஆதிராவிடன் முதல்ல தாழ்த்தப்பட்டவர் ஆணையம் இல்லை தாழ்த்தப்பட்டவர் பிரிவு இப்படிலாம் மாற்றினீங்க? எதுக்கு இந்த இது? எதுக்கு வந்து அது தாழ்த்தப்பட்டவர் நீங்கள்? ஏண்டா எஸ்சியை வந்து நீ எப்படி மொழிபெயர்க்கணும்? ஏன் அந்த இடத்துல மட்டும் மொழிபெயர்ப்பு வந்து இப்படி மாறிச்சு? அதை தாழ்த்தப்பட்டவர்னு வச்ச, அடுத்தது வந்து ஆதிராவிடர்னு வச்ச, எதுக்கு வச்ச? ஏன்னா தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் மீண்டும் அவர்களை அந்த தாழ்வு நிலையை நினைவுபடுத்துவது. அவன் மேலே வந்துட்டான், ராசா மேலே வந்து கார் வச்சிருந்தா கோவில் வச்சாலும் நீ தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு அவரை சுட்டி காட்டுறதுக்காக அந்த வார்த்தை பொருள் மீண்டும் மீண்டும் பலப்படுத்தப்பட்டது. ஏன் வை விடு, தொல்குடி தமிழர் நலத்துறைன்னு வை, என்ன இருப்பது? இல்லை அது தொல்குடி பாதிக்குடி புண்ணாக்குடிலாம் கூட வேணாம், தமிழர் நலத்துறைன்னு வை, முடிஞ்சு போச்சு. என்ன ஆதி தமிழர் பாதி தமிழர் மீதி தமிழர்ன்ட்டு இன்னைக்கு நாம் தமிழர் அந்த மாதிரியான ஒரு அரசியல். எதுக்கு அப்படி ஆதி தமிழர்? இவர்கள் அட்டவணை பிரிவினர் தான் ஆதி தமிழர், மற்றவங்களாம் பாதி தமிழரா? பறையர்கள் மட்டும்தான் ஆதி தமிழர், மற்றவங்களாம் பாதி தமிழரா? எல்லாரும் தமிழர் தானேங்க, மொத்த பேரும் தமிழர் தானே. தமிழை தாய்மொழியாக கொண்ட அத்தனை பேரும் தமிழர் தானே. அப்போ மொத்த பேருமே தமிழர், எல்லாருக்கும் பேர் இருக்கு. ஏன் அவங்களுக்கு மட்டும் வரவங்க போறவங்க எல்லாரும் ஒரு பேர்? எல்லாரும் இஷ்டம் அந்த லட்சத்துல இருக்காங்க அரசியல். அந்த லட்சத்துல அரசியல் இஷ்டத்துக்கு இப்படி வர்றோம்பா, ஒருத்தன் சொல்லிதான் ஆரிஜினனுங்க, ஒருத்தன் தாழ்த்தப்பட்டவருங்க, ஆதிராவிடருங்க, இஷ்டத்துக்கு ஏன் பேர் வைக்க விடுறீங்க? உங்களுக்கு பேர் தலைவர்கள் உருவான சமூகம் அது. ஆனா தனக்கான அதை கரெக்டா அரசியல் செஞ்சவர் ரெட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் தான். அவரு கரெக்டா தான் செஞ்சார். அது வரைக்கும் சரியா போயிட்டு இருந்துச்சு. பின்னாடி இந்த திருமாவளவன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அது ஒரு தலித்திய அடையாள அரசியலுக்குள்ள போய் சிக்கி சின்னாபின்னமாகி அந்த மக்கள் வந்து கடைசியில் எவன் இஷ்டத்துக்கு பேர் வச்சாலும் அதில் போய் நிற்குது. அவர்கள் பறையராக இருந்தால் பறையராக விடுதலை அரசியலே பேசட்டும். அதில் பல சமூகங்கள் இருக்குது. மொத்த பேர் அட்டவணை பிரிவிலே வந்து இவங்க ஒரு கூத்து பண்ணுறாங்க. மொத்த பேரும் பறையர் கிடையாது, மொத்த பேரும் பல்லர் கிடையாது, மொத்த பேரும் அருந்ததிர் கிடையாது. அதில் பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள் எல்லாத்தையுமே இஷ்டத்துக்கு இவங்க வந்து மொத்த சாதியாக வந்து அடையாளப்படுத்துறாங்க. அதுவே வந்து தவறானது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அடையாளங்கள் இருக்குது. சாதியை முதல்ல ஒழிக்கணும் அப்படிங்கும்போது அதை வந்து எளிதாக வந்து அப்படி எடுத்தங்கழுத்தன் ஒழிக்க முடியாது. சாதி சமூகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது இயல்பாக எப்போ மாறும்னா, உன்னை விட நான் எந்த வகையிலும் குறைஞ்சவன் இல்லைங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும்போது அது இயல்பாக மாறும். பொருளாதார ரீதியிலையும் மேலே வரணும், உளவியல் ரீதியிலையும் மேலே வரணும். அந்த உளவியல் ரீதியாக மேலே வராத வரைக்கும் இதாக முடியாது. ஊரில் சாணி அள்ளிக்கிட்டு இருக்கான், அவன் தன்னை உயர்வாக கருதுறான். நீங்கள் வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கீங்க, 1 கோடி ரூபா கார் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் உங்களை தாழ்வாக கருதுறீங்க. சிக்கல் ஏற்ற இருக்குது. எதுக்கு அவன் பொண்ணு கொடுக்கணும் உங்களுக்கு? ஏன் உங்கள் சமூகத்தில் பொண்ணு இல்லையா? படித்த பிள்ளைகள் இல்லையா? உடனே சாதி ஒழிப்புனா உடனே பொண்ணு தான் கொடுக்கணுமா? இதை நான் கேட்டோன்னே சாதி ஒழிப்பார். எது? முதல்ல இந்த உளவியல் இதுலேருந்து வெளியே வாங்க. படித்து நல்ல அதிகார பதவிக்கு போனால் எல்லா பிள்ளைகளும் பொண்ணு தாராளமாக இயல்பாக கிடைக்கும். பிரச்சனை இல்லை. ஆமாம், அவ்வளோதான். யாரையும் வீழ்த்த வேண்டியதில்லை. சமூகமாக அன்னைக்கு அந்த காலத்தில் தொழில் வழி குலங்கள் இருந்தது சார். இன்றைக்கி சமூக சாதிய கட்டமைப்பு அப்படியே நாங்கள் ஐடி டெக்கி சமூகம், நாங்கள் டாக்டர் சமூகம், நாங்கள் வந்து இஸ்ரோ சமூகம், நாங்கள் ஆர்டிஸ்ட் சமூகம், நாங்கள் கிராஃபிக்ஸ் சமூகம், அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா டீச்சர் மாப்பிள்ளை யாருக்கு டீச்சர் கொடுப்பா? டீச்சர் மாப்பிள்ளை டீச்சர் பண்ண தான் தேடுறாரு, டாக்டர் மாப்பிள்ளை டாக்டர் பண்ண தான் தேடுறாரு. அப்படியே மீறி வர ஒரு சில காதல் கூட விருப்பப்பட்டு அவங்களால இருக்க முடியலையே. அப்பயும் வருடத்துக்கு வருடம் மாதம் ஏதாவது ஒரு ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே தான் இல்லை. ஆணவ கொலைகள் அங்கொன்று இங்கொன்றுமோ நடக்க தான் செய்யுது. ஆனால் நாம் வந்து அதை வந்து சமூகம் சார்ந்த பார்வையில் பேசக்கூடியவங்க அதை பூதாகரமாக பேசுனதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, இயல்பாக நடக்கிறவங்களுக்கு கூட ஒரு அச்சம் வருதுங்கிறேன்.
இயல்பாக திருமணங்கள் நடக்கவே இல்லையா? ஒரு வன்னியர் பொண்ணு ஒரு நாடார் பையனை கல்யாணம் பண்ணலையா? இல்லை வன்னியர் பொண்ணு ஒரு பறையர் பையனை கல்யாணம் பண்ணலையா? இயல்பாக நடந்துக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வெளிநாடுகளில் சிறப்பாக செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்காங்க. அதே வீட்டில் அதே மரியாதையோட தான் அந்த பையன் போயிட்டு வர்றாரு. நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. நீங்கள் பொது தளத்தில் இதை வந்து ஒரு நீங்க அதை கையில் எடுக்காத வரைக்கும் அது நடந்துட்டே தான் இருக்குது நார்மலைஸ்டா. இப்போ ஒரு தற்கொலை நடந்துச்சுல்ல, நாமக்கல். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒரு சமூகம், பையன் சமூகம், அடிப்படையில் பொருளாதாரத்திலையும் வர்க்க ரீதியிலையும் ஒரே இதில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து இங்கே ஒரு சாதிய வேறுபாடுகள் பெற்றோர்கள்கிட்ட வருது. இது ரொம்ப இயல்பாக வந்து திருமணம் ஆகிருக்கலாம். வர்க்க நிலையில் சரி, வர்க்க நிலையில் பையன் கஷ்டப்பட்ட வீடு, அதனால் நம்ம பிள்ளை போச்சுன்னா கஷ்டப்படும் அப்படிங்கிறது கூட ஒரு லாஜிக் இருக்குது. இது அதுவும் இல்லை. ஆனால் சமூகத்தில் பொது புத்தியில் திணிக்கப்பட்ட உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய விளைவாக அவங்களுக்கு வந்து அந்த சிக்கல் வருது. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது அவசியமற்றது. இதை மாதிரி தான் இது வந்து 1-2 இடங்கள் நடக்குது. ஆனால் இயல்பாக திருமணம் நடக்குது. பல இடங்களில் இயல்பாக திருமணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வெளியே தெரில. இந்த மாதிரி 1-2 இடங்களில் யாரோ ஒருத்தவங்க முட்டாள்தனமாக செய்கிறத வந்து நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இப்போ அதையோட சேர்ந்து இந்த மாதிரியான காதல் திருமணங்களுக்கு வர எதிர்ப்புகள் ஏதோ வந்து அட்டவணை பிரிவினர் பையனுக்கும் பிசி பிள்ளையாக இருந்தால் மட்டும் அப்படிலாம் கிடையாது. ஒரே பிரிவில் இருந்தாலே வருது. ஒரே சொந்த சாதி ஒரே சமூகமாக இருந்தால் கூட வந்து பையன் சரியில்லை பொண்ணு சரியில்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எடுத்துக்க சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. வெறும் இந்த திருமணங்கிறது 2 ஆணும் பெண்ணும் சேர்றது மட்டுமா? அது பின்னாடி ஒரு குடும்பத்தை 2 குடும்பங்களுடைய இணைப்பு இருக்குது. அவங்களுக்கு இடையிலான உணவு பழக்கங்கள் இருக்குது, வழிபாட்டு முறைகள் இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம மேலே படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு பொருட்டாக கிடையாது. ஆனால் கிராம சூழல் இன்னும் மாற்றப்பட வேண்டும். அது அடுத்தடுத்த தலைமுறையில் மாறும். ஏன்னா கல்வி அறிவு வரணும். கல்வி அறிவும் சமூக நீதி அறிவும் வரணும். வெறுமனே கல்வி அறிவு வந்து அவங்க முட்டா பையில தான் வரும். சமூகம் சார்ந்த பார்வை கொண்ட கல்வி அறிவு வரும்போது அதில் மாறலாம் மாற்றம் வரும். அப்போ அந்த சமீபத்தில் வந்து திமுக வந்து சமூக நீதி விடுதின்னு விடுதிகளுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஆமாம், பெயரை மாற்றினீங்க, பேர் வச்சே சோறு வச்சுன்ற கதை. இவ்வளோ நேரம் பேசினதோடைய தொடர்ச்சி தான் அந்த. ஆமாம், அப்படி சொன்னதுனால இப்போ நிறைய ஹாஸ்டல்கள் வந்து எந்த நிலைமையில இருக்குது. இப்போ இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸில் யார் வேணாலும் தங்கிக்கலாம். ஈவினிங்கில் வெளியில் வேலை செய்கிறவங்க தங்கிக்கலாம். பராமரிப்பு கிடையாது, வார்டன் கிடையாது, சரியான உணவு முறை பழக்க வழக்கம் கிடையாது, தண்ணி கிடையாது, இரவு நேரம் நிறைய எல்லா பிரிவினருக்கும் இதுதானே. எல்லாருக்கும் இதுதான். எல்லா பிரிவினருக்கும் குறிப்பிட்டவங்க கிடையாது. எல்லா ஹாஸ்டல்களும் இப்படிதான் இருக்குது. ஆனா பெயர் மட்டும் சமூக நீதி விடுதி. நாங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டுவோமே. நாங்க தான் ஷூட்டிங் மாடல் அரசாச்சே. ஸ்டிக்கர் மேல வந்து சமூக நீதி விடுதிகள்னு வச்சுட்டோம். சமூக நீதி விடுதி வச்சா எல்லாம் மாறிடுமா? இல்ல, அது மாறுறது உள்ளுக்குள்ள வந்து அதே செக்ஷனா தான் இருக்கு. பிசி பையன்களா தான் இருக்காங்க. எம்பிசியா தான் இருக்கு. எஸ்சி எஸ்டி வேற மேல மட்டும் மாத்திட்டோம். நாங்க இதை பெரியார் மண் அப்படின்னு ஒட்டின மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது உள்ளுக்குள்ள அடிப்படையில எல்லாமே மிகப்பெரிய யுக்தியான அரசியல் இருக்குங்க இதுல. விடுதிகள்லாம் ஒன்னா இருக்கணும். காலேஜ்ல எப்படி ஒன்னா படிக்கிறாங்க, விடுதிகள் ஒன்னா இருக்கணும். ஆனா அவங்கள தனித்துவப்படுத்தி வச்சு அதிலே பிரிச்சு காட்டுறீங்க. அப்போ மொத்தத்தையும் ஒன்னா ஆக்குங்க. மொத்தம் எல்லா மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விடுதியா அப்பதானே சமத்துவம் வரும். சமத்துவம் வரும். எல்லா பசங்களும் எல்லாரும் மாணவர்கள் தானே, ஸ்டூடெண்ட் தானே. கல்லூரியில படிக்கும்போது ஒற்றுமையா இருக்க முடியுது, கல்லூரிக்குள்ள ஒற்றுமையா இருக்க முடியுது. தங்குற இடத்த மட்டும் ஏன் பிரிச்சு வைக்கணும்? தங்குற இடத்தையும் ஒற்றுமையாக்குங்க. இந்த இடஒதுக்கீடு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த இடஒதுக்கீடு வந்து உங்களை வந்து சாதியை ஒழிக்க விடாது சார். அதுதான் உண்மை. நம்ம இதை சொன்ன உடனே இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் பாருங்கள் சங்கிகள் அப்படின்னு. இடஒதுக்கீடு அடிப்படையில் சாதி சமத்துவம் அப்படி இயல்பாகவே சமூகத்தில் வர வேண்டிய சூழலை இந்த இடஒதுக்கீடு வந்து மேலும் மேலும் சாதிய விரிசல்களை வந்து கூர்த்து தீட்டிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடின் அடிப்படையில் இந்த விடுதிகள் உருவாக்குறது மாணவர்கள்ட்ட வந்து பிரிவினை உண்டு பண்ண தான் செய்யும். மாணவர்கள்னா இருந்த மோதல் போக்குகள் வரத்தான் செய்யும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிக்க தான் செய்வான். ஆனால் வந்து அதை சாதி மோதல்களாக மாற்றுறதுக்கு இந்த விடுதிகளை தனித்தனியாக பிரித்து வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பிசி பசங்க, இந்த பசங்க முடிஞ்சு போயிருது. அதுலேயே வந்து மாணவர்களுக்குள்ள உளவியல் ரீதியான சிக்கல் வந்து மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தான். அதே மாதிரி தான் நிறைய இந்த ஆதிராவிடர் பள்ளிகள் இருக்குது, கள்ளர் பள்ளிகள் இருக்குது, இப்படி ஒவ்வொரு பள்ளிகள் இருக்கும். அது கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த விடுதிகளுக்கு வந்து ஆதிதிராவிட நல பள்ளிகள் வந்து மற்ற மாணவர்கள் படிக்கிறது இல்லை. இல்லை, முதல்ல அப்படி நீங்கள் பள்ளிக்கூடத்தை அரசு வந்து நடத்தக்கூடாது. இப்போ அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த ஆதிராவிடர் நலத்துறை பள்ளிகளுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இருக்குது. அதை கண்காணிக்கிறது வைக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. சரி, அந்த ஆசிரியர்களை நியமிக்கிறது வைக்கிறதுங்கிற உள் வேலைகளுக்கு இப்போ ஒரு பொறுப்பு இருக்குது. அதே சமயம் அந்த மேலே வைக்கிற அந்த போர்டாக தூக்கலாம்ல. பொதுவாக எல்லாரும் பிள்ளைகளும் படிக்கட்டுமே. பள்ளிக்கூடங்கிறது கல்விக்கூடங்கிறது பொதுவானதாக தானே இருக்கணும். அவங்களுக்கு முன்னுரிமை இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கட்டும். ஆமாம், எல்லாரும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போனால் எல்லாரும் படிக்கக்கூடியதாக தானே இருக்கணும். நீங்கள் அதில் ஏன் அப்படி பிரித்து வைக்கிறீங்க? இதே வந்து ஒரு தீண்டாமை தானே, இதே ஒரு வேற்றுமை தானே.
நீங்கள் ஏன் அப்படி தனித்தனியாக பிரித்து வைக்கிறீங்க? இது ஒரு நடைமுறைக்காக அன்ற காலத்தில் கொண்டு வந்தீங்க, சரி. நீதிமன்றம் கூட அதை வந்து மறுபரிசீலனை செய்கிறதுக்காக சொல்லியிருக்கு. அன்றைய காலத்தில் ஒரு தேவை இருந்துச்சு, இவர்களை இது கை தூக்கி விடுறதுக்கு அப்படின்னு ஒரு தேவை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பொதுவாக மாறி இருக்கு. அரசும் கூட அதை நோக்கி தான் நகருது. ஆனால் வந்து அந்த பெயர்கள்லாம் வெளியே தூக்கணும்ல. அதே மாதிரி தான் இப்போ அந்த சேரி, காலனி காலனி அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. இப்போ சேரிங்கிறது ஒன்றும் பெரிய இன்னும் பேர் இல்லை. ஆனால் இன்றைய நடைமுறையில் அது வந்து அன்றைய காலத்தில் அது பார்ப்பனச்சேரி, சேர்ந்து பெரும்பறைச்சேரி, வாழ்பவர்கள் சரி. மீனவர் சேரி அப்படி இப்படின்னு எல்லா வகையான சேரிகளும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தொழில் வழி குலத்தவர்களை குறிக்கக்கூடிய பேர்களாக தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் சேரிங்கிறது குறிப்பிட்ட அட்டவணை பிரிவினர் வசிக்கிற பகுதியாக மாறின பிறகு அது தூக்குறதுல தவறு கிடையாது. ஆனால் அது எங்கே நடைமுறையில் எங்கே இருக்குது? ஒரு ஆர்டர் போட்டீங்க, காலனிங்கிற பேர், இம்ப்ளிமெண்ட் கிடையாது. அது நடைமுறை. ஒரு பேர் வைங்க, பொது பேர் வைங்க, பொதுவான பேர் வைங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர். ஏன் வந்து அந்த பேருக்கு தனி பேர் இருக்கக்கூடாதா? அது ஏன் ஒரு இந்த ஊரின் இன்னொரு பகுதியாக காலனியாக ஏன் இருக்கணும்? ஆனால் அதே அந்த சமயம் ஊர் காலனி, பேரே ரெண்டுத்துக்கும் இருக்கட்டும். ஆமாம். இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ நகரத்தில் போர் சுடுகாடு இருக்குது. சுடுகாட்டில் எல்லா பணமும் ஒன்றா தான் எரியுது. ஏன் நகரத்தில் சாத்தியமாகிறது? ஏன் கிராமப்புறங்களில் வந்து தனித்தனி சுடுகாடுகள் போடு? நகரத்தில் இருக்க மாதிரி மின்மயானங்களை உருவாக்கு, எல்லா பணமும் ஒன்றா தான் எரியும். ஒன்னாயிட்டா எப்படி அரசியல்? அல்ல, அப்போ நீங்கள் தான் அரசியலை, சாதி ரீதியான பிரிவினை அரசியல்களை நீங்கள் தான் தக்க வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அதை வந்து சாதியை ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம்னா ஒன்றும் நடக்காது. நகரத்தில் சாத்தியமாகுது இல்லை? சென்னையில் வந்து எவனா சொல்லுவான், ஏய் எங்கள் சாதிக்கு மட்டும் தனியாக மின் சுடுகாடு வேணும்னு கேட்கானா எவனாது? இல்லை மூடிட்டு வந்து ஐயா 5 மணிக்குள்ளே எரிச்சிருவீங்களா ஐயா அப்படின்னு கொடுக்கான்ல. ஏன் வந்து நான் கிராமத்தில் நடக்க மாட்டேங்குது? கிராமத்தில் செய்யி, அவன் அரசு செய்யட்டும், அரசு அதுக்கு ஆளை போடு. அவன் எந்த சாதிக்காரனாக இருக்கட்டும், அந்த மின்மயான ஊழியராக ஒருத்தர் போடு. அந்த உள்ளூர்காரன் செய்யக்கூடாது, அதுக்குன்னு ஆளுகளை போடு. இங்கே எப்படி வந்து பேக்கேஜிங்க, நீ யாராவது எந்த வெண்ணையாகவும் இரு, செத்தா எனக்கு போனோம். எனக்கு வந்து அது வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒர்க்கு, தொழில், அவ்வளோதான். அந்த தொழிலுக்கு என்ன சார் பட்டாசு போடணுமா, வண்டி வேணுமா, நல்ல ஹைஃபையான வண்டி வேணுமா, இதான் கேட்கான். பேக்கேஜ் சிஸ்டம் பாட்டு பாடுவாரா அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக பேமெண்ட்டை கொடுத்துட்டு போகிறவங்க மூடிட்டு வரோம்ல, எப்போ பார்த்து எடுத்து கொண்டு போய் போச்சு முடிச்சு சாம்பலை கொடுத்துருப்பான்னுங்கள்ல. ஏன் வந்து இந்த கிராமங்களில் அது செய்ய முடியல? செய்ய வேண்டியதானே கிராமங்களில். அதை அரசு நினைத்தால் செய்ய முடியும். அரசு செய்யாது. அரசுக்கு வந்து இந்த சாதிய வேற்றுமைகள் இருக்கணும். வெளியில் வந்து சும்மா வந்து எல்லா கட்சிக்காரனும் சும்மா ஜாதி ஒழிப்போம் ஜாதியெல்லாம் அப்படி சாதாரணமாக ஒழிக்க முடியாது. இயல்பாக வந்து தன்னால் யாரையும் அவனை டச் பண்ணால் அவன் நம்மளை திருப்பி அடிப்பான்ப்பா அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மூடிட்டு இருப்பான். ஏப்பா அவன் வந்து அவன் செழிப்பாக இருக்கான்ப்பா, பணம் வர்க்கம் சாதியும் வர்க்கம் சேர்ந்து தான் பயணிக்குது. அவர் வந்து எப்போ அவன் நல்லா படிச்சிருக்காப்பா, நல்ல மேலே இருக்கான், அவனை வச்சுக்கிடாத அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நீங்கள் வந்து அவனை சார்ந்து இருக்கும்போது அவர்கள் உங்களை வந்து டீஸ் பண்ணுறது அது புத்தியில் இருக்குது. நம்மக்கிட்ட உழைக்கிற தொழிலாளியாக இருந்தால் அவரை மரியாதையாக நடத்தணுங்கிறது, அந்த பண்பை வந்து வளர்க்குறதுக்கு நம்ம அரசுகள் வந்து வேலை செய்யணும். அது நீண்டகால செயல் திட்டம். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்ண்ணா. நன்றி.